வெல்கம் டு மை வசுந்தரா தமிழ் சேனல். இன்றைக்கி காங்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்ட போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இந்த கீரை பேர் தாங்க காங்கு கீரைன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இந்த கீரை பேர் இங்கிலீஷ்லேருந்து வாட்டர் ஸ்பினச்னு சொல்லுவாங்க. தமிழில் காங்கு கீரைன்னு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப இதில் வாட்டர் தாங்க அதிகமாக இருக்கும். இது புதினா மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சாவே நம்ம வீட்லேயே கூட டப்பில் வச்சுக்கிடலாம். இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க இந்த கீரை. இதேமாரி எல்லாமே கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணியாச்சுங்க. இந்த தண்டெல்லாம் நம்ம அப்படியே வச்சாவே வந்துடுங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு கண்ணாடி டம்ளரில் நீங்கள் போட்டு வச்சிங்கனாவே ஃபாஸ்ட்டாக வேறு வரக்கூடிய செடி இது தாங்க. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா கீரையில் இப்பயே பாருங்கள் இதில் வேர் வந்திருக்கு. இது வச்சோம்னாவே அப்படியே டப்பில் வச்சோம்னாவே முளைச்சிக்கிறங்க. நான் அதுக்கு தான் இது எடுத்து வச்சுருக்கிறேன் தனியாக. இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பாத்திரத்துலேயே தண்ணி பிடிச்சி 3 வாட்டி இது நல்லா வாஷ் பண்ணி வச்சு இந்த மாதிரி பாருங்கள் ஹோலில் இருக்கிற இது டொக்கரி இந்த மாதிரி கூடையில் நம்ம இந்த மாதிரி போட்டு நல்லா இப்படி தண்ணி நல்லா வடிச்சிட்டு வச்சுருந்தோங்க. தண்ணி விழுக்கொழுதே இருக்கக்கூடாது. தண்ணி சுத்தமாக தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காய் போட்டிருக்கிறேன். மேலே தோலெல்லாம் நீக்கிட்டு பாருங்கள், கொஞ்சம் இப்படி கொரகொரப்பாக தான் நான் பொரியல் பண்ணுறதுக்கு இப்படி தான் எடுத்துக்கிடுவேன். நீங்கள் நைஸாக அரைக்கிற மாதிரி இருந்தாலும் அரைச்சிக்கிடலாம். 2 பெரிய வெங்காயம் பாருங்கள், நீட்டமாக நறுக்கிய வெங்காயம், 3 தக்காளி பாருங்கள், இதுவும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான ரெமெடி: சமையல் எண்ணெய் 3 டீஸ்பூனு, கடுகு 1 டீஸ்பூனு, குண்டு மிளகாய் 6 ஸ்பைஸு, பச்சை மிளகாய் 3 மிளகாய், சீரகம் 1 டீஸ்பூனு, கறிப்பில்லு தேவையான அளவு, வெஜ் பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூனு, எல்ஜி பவுடரு 1/4 டீஸ்பூனு, தேவையான அளவு உப்பு. பொரியல் பண்ணலாங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். குக்கிங் ஆயில் சூடாயிருச்சிங்க. மிக்ஸ் பண்ணிய கடுகு சேர்த்துக்கிடலாம். குண்டு மிளகாய் சேர்த்துக்கிடுங்க. சீரகம் 1 டீஸ்பூன், கறி, பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்மி ஸ்டீலில் வச்சுக்கிடலாம். ஆனியன் சேர்த்துக்கிடலாம். இப்போ இது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டே இருப்போம். 3 நிமிஷம் வரைக்கும் இது நம்ம வதக்கி எடுக்கணும். ஆனியன் ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பச்சை வாசனை இல்லாமல் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ டொமாட்டோ போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டுங்க. தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. நீங்கள் நாட்டு வெங்காயம் கூட போட்டு பண்ணலாம். பெரிய வெங்காயமும் போடலாம், நாட்டு வெங்காயமும் போடலாம். கீரை பொரியலுக்கு எல்லாமே வெங்காயம் கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடணும் நாங்கள். இப்போ 1/4 டீஸ்பூனு இங்கு பவுடர் போட்டுக்கலாம், எல்ஜி பவுடரு. இது பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூனு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம கீரை சேர்த்துக்கிடலாம். இதில் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் இப்படி கொஞ்சமாக போட்டுக்கிடலாம். இது நல்லா வதக்கணும்னா பொரியல் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆகிடும். மிக்ஸ் பண்ண இதில் நிறைய வாட்டர் விடுங்க. நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை. தண்ணியே ஊற்றக்கூடாது. பாருங்க, கொஞ்சமாக இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உள்வாங்கிக்கும். இப்படி மிக்ஸ் பண்ண தண்ணியெல்லாம் பாருங்கள் இதுவே தண்ணி விடும். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கடாய் வழியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்களா கீழே போயிடுச்சு. இப்போ உப்பு தேவையான அளவு 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கிறேன். அப்புறம் செக் பண்ணிக்கிட்டு போட்டுக்கிடலாம். நீங்களும் அதேமாரி செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட் போட்டு மூடிடுவோம்.
இடையில மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது குக் ஆனால் போதுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 5 மினிட்ஸில் நான் 2 டைம் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். பார்ப்போம். பாருங்கள், இதுலேயே தண்ணி விடுது பார்த்தீங்களா. இன்னொரு 3 நிமிஷம் வச்சுருக்க போகிறேன். இப்படியே நல்லா ஹையிலேயே விடுவோம். அப்போ தான் இந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்கும். கேஸ் நல்லா ஹையிலேயே விடலாம். இப்போ 3 வச்சுருவோம். 3 மினிட் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துக்கிடலாம். தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் தனியாத்தலை சேர்த்துக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாங்க. இது ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். தேங்காய் போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். பொரியலுக்கெல்லாம் தேங்காய் போட்டோம்னா தாங்க நல்லாயிருக்கும். 3 நிமிஷம் இருக்கட்டுங்க. நல்லா ஐயிலேயே வச்சுக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கோகனட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். நம்ம கீரை ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணுன்னாக்கா நம்ம இந்த மாதிரி கீரையெல்லாம் சாப்பிட்ணுங்க. வெயில் காலங்களில், மழை காலங்களில் கீரை சாப்பிடக்கூடாது. வெயில் காலங்களில் நம்ம கீரை இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். அசல் அப்படியே இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை மாதிரியே இருக்கும். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம கீரை. வாட்டர் ஸ்பினச் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. காங்கீரை பொரியல் ரெடி. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். இந்த கீரையை வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி கூடயும் சாப்பிடலாம், ரைஸ் கூடயும் சாப்பிடலாம். 2 கூடயும் சாப்பிட்டாலும் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. வணக்கம்.